சரஸ்வதி தேவி. நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். என்னோட கணவர் பேர் வந்து அருள். அவர் வந்து போன பேட்ச்சில் ஏஎல்பி டைரக்ட் கிளாஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸும் அட்டென்ட் பண்ணார். அவர் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஜாதகத்தில் நம்பிக்கை கிடையாது. நான் வந்து பாசிட்டிவாக சொன்னால் மட்டும்தான் நம்புவேன். நெகட்டிவாக சொன்னால் அது ஜாதகம் பொய்ன்ற மாதிரி சொல்லிடுவேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஜாதகத்தில் வந்து டைம் கரெக்ஷன் அதெல்லாம் நிறையா இருக்கனால என்னால் கரெக்டாக எனக்கு வந்து பலன் வந்து யாரும் சொல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எங்கள் கணவர் வந்து ஏஎல்பி படிச்சுட்டு அவர் பாரம்பரியமும் படித்தார். ஏஎல்பி படிச்சுட்டு எனக்கு டைம் கரெக்ஷன்லாம் பண்ணி சொல்லும்போது நான் ஏற்றுக்கலை. எனக்கு நெகட்டிவான சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது நான் அதை ஏற்றுக்கலை. ஏன்னா நான் சரின்ற எண்ணத்துலேயே இருப்பேன். என்னை சுற்றி இருக்கவங்க அதுதான் தப்பு, நான் சரின்ற எண்ணத்தில் இருப்பேன். அதனாலேயே அவர் வந்து நீ வந்து ஏஎல்பி கற்றுக்கோ, அப்போ தான் உனக்கு நீ யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் கிளாஸ் சேர சொன்னார். எனக்கு 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது இதெல்லாம் ரொம்பவுமே சிரமம்னு தான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு. என்னால் தூக்கத்தை விட்டுட்டுலாம் ஏன்னா எனக்கு பிடிச்ச கிளாஸாக இருக்குது, ஜாதகம் எனக்கு பிடிச்சதுன்னா நான் அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் நான் கிளாஸ் சேர்ந்தேன். அவர் சொல்லி தான் நான் சேர்ந்தேன். 4:30க்கு எந்திரிக்கிறது போக போக எனக்கு ஒரு 2 நாள் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அப்புறம் அது எனக்கு நார்மலாக ஆயிடுச்சு. கிளாஸுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. புதுசாக இருந்துச்சு ஒவ்வொன்றுமே. இப்போ என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும்போது எல்லாமே நானே பார்த்து தெரிஞ்சுக்கும்போது அதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஒரு கர்மா கிளாஸில் இதிலெல்லாம் நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. என் அம்மா ரீசன்ட் டேஸில் இறந்ததால் எனக்கு அந்த தாய் வழி கர்மா இதெல்லாம் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அப்புறம் ஜாதகம் தாண்டி கிரகங்கள் தாண்டி நம்மளால் இயங்கவே முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஏஎல்பி கிளாஸில். பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. அது இனி எல்லாருக்கும் போய் சேரணும். அது எல்லாருக்குமே அது வந்து ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு இருக்கணும். அது மட்டும் கேட்டுக்கிறேன். இன்னும் இந்த சாஃப்ட்வேர்லாம் நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். எல்லாமே துல்லியமாக இருக்குன்னும் போது அதை நம்பாமல் என்னால் இருக்க முடியலை. முன்னாடி என் அம்மா வந்து கேன்சர் பேஷண்ட்டு. நிறைய கடன் ஆகி வீடு கட்டி நிறைய கடன் ஆகி ரொம்ப முடியாமல் தான் கடைசி காலத்தை கழித்து அப்புறம் தான் இறந்தாங்க. இதெல்லாம் நான் முன்னாடியே கற்றுருந்தா கொஞ்சம் எங்கள் அம்மாவை அலர்ட் பண்ணியிருக்கலாமோ. அப்போ 2 மாடி கட்டுற இடத்துல 1 மாடி கட்டுமா போதும், இது சின்ன கடன் பெரிய கடனாக மாறிடும் அப்படின்னு நான் சொல்லி தடுத்துருந்துருக்கலாமோ. சின்னதாக உடம்ப கவனிங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு நோய் வரப்போகுதுன்னு நான் அலர்ட் பண்ணியிருக்கலாமோ. இதெல்லாம் நான் அப்போ கற்றுக்காமல் விட்டுட்டேனேன்னு இப்போ யோசிக்கிறேன். இனி ஃப்யூச்சரில் என் குழந்தைக்கோ எனக்கோ என்ன நடக்குன்றதை நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சரியாக வாழலாங்கிறதுக்கு ஏஎல்பி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இன்னும் எனக்கு அடுத்தடுத்து கிளாஸ் படிக்கணும்னு ஆசை. ரொம்ப நன்றிங்க எல்லா குருமாருக்கும், எனக்கு கிளாஸ் எடுத்த எல்லா குருமாருக்கும், பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும், என்னோடய கோச்சுங்களுக்கும் ரொம்ப நன்றி.